சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய அமைச்சர். அமைச்சரா வந்து காரணம் நேரு தான், அந்த தப்புக்கு அவர் காரணம் இல்ல. இந்த வார் இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது நேரு தான் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அந்த ஒப்பந்தம்ங்கிறது நேரு காலத்துல போடப்பட்டது 1960ஆம் ஆண்டு. அப்ப போடாதீங்க நிபுணர்கள் எல்லாருமே சொன்னாங்க. அதையும் மீதான் அந்த ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காரு நேரு. அந்த நீரை மட்டும், நம்மளுடைய நீரை மட்டும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கல, அது கூட 53 கோடி பணமும் கொடுத்திருக்காரு. அதோட இன்றைய மதிப்புன்னு பாக்குறப்ப 5500 கோடி. பாருங்க, அவருக்கு தண்ணியும் கொடுத்து பணமும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை வந்து அவங்க கால்வாய் கட்டத்துக்கு பயன்படுத்தினவங்க தீவிரவாதத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு எப்படி எல்லாம் முடிச்சு போறாரு அவரு. அது உண்மை கூட இருக்கலாம், ரொம்ப வந்து சொல்ல முடியாது. ஆமா, அப்ப கொடுத்த பணத்திலே அவங்க தீவிரவாதத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா பொதுவாவே வந்து இப்ப மோடி காலத்திலயுமே கூட அண்டை நாடுகளுக்கு எல்லாம் நம்ம நிறைய வாரி கொடுத்துருக்கோம். கோவிட் தொற்று 2வது வேவ் பெருசா இருந்த போது கூட நிறைய நாடுகளுக்கு வந்து நம்ம ஊசிகள்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில கொடுத்தது. பட் நேரு வந்து தப்பு பண்ணிட்டாரு அந்த டைம்ல. சிவராஜ் சிங் சௌஹான் வந்து வேளாண் துறை அமைச்சரா இருந்தால் கூட, வேளாண் துறை அமைச்சர் அவரு, வேளாண் துறை அமைச்சர் இவரோட வரலாற்று ரீதியாக நல்ல அறிவு கூர்மை பெற்றவர். ஆமா, நம்ம தான் பாத்துக்கோம். அவர் தான் புல்டோசர் மாமாவெல்லாம் இருந்திருக்காரு மத்திய பிரதேசத்துல.